ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு லென்த் வீடியோ பார்ப்போம். ரொம்ப நாள் ஆச்சு நான் வீடியோ போட்டு. இன்னைக்கு லென்த் வீடியோ பாருங்க. எல்லாரும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்க. என்னுடைய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். பாருங்க, வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ வந்து நிறைய பெண்கள் வந்து ஒரு உதாசனமா நினைக்கிறாங்க வாழ்க்கைய. அந்த மாதிரி நினைக்க கூடாதுங்க. எப்பவுமே சரி, நம்ம வாழ்க்கைன்றது வந்து கடவுள் கொடுத்த சித்தம். நம்ம அந்த வாழ்க்கை பயணத்தை எப்படி எடுத்துட்டு போகணுமோ அந்த அளவுக்கு எடுத்துட்டு போகணுங்க. நம்மளால முடியாது அப்படின்றது கிடையவே கிடையாது. இது நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. அது மாதிரி நம்மளால முடியாது எதுவுமே இல்லை. நம்ம சாதனை பண்ணலாம், தைரியமா சாதனை பண்ணலாம். ஒவ்வொரு நாளிலும் கடந்து போறது வந்து பெண்கள் பாதை வந்து ரொம்ப கடினமா இருக்கும். அதை வந்து நம்ம யோசிச்சுதான் அந்த பயணத்தை எடுத்துட்டு போகணும். இது நிறைய பேருக்கு பெண்களுக்கு தெரியாது. எவ்வளவோ பேர் வந்து கணவன் கையில போராடி, அதாவது வந்து பிள்ளைகள் கையில போராடி ஒரு நல்ல ஒரு வழியை எடுத்துட்டு வர்றதுக்கு அதில் வந்து தவறுதலா நினைச்சு வாழ்க்கை பயணத்தை சீரழிச்சு இந்த மாதிரி எல்லாம் நிறைய வந்து எடுத்துட்டு போறாங்க வாழ்க்கையில. அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது. நம்மளால முடிஞ்ச ஒரு தொழிலை செஞ்சுக்கிட்டு நம்ம அதன் வழியா நம்ம பின்பற்றி நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காரு கடவுள், நம்மளுக்கு என்ன நாலேஜ் கொடுத்துருக்காரு, என்ன தகுதி கொடுத்துருக்காரு, என்ன திறமை கொடுத்துருக்காரு, என்ன அறிவு கொடுத்துருக்காரு, இதெல்லாம் நம்ம யோசிச்சுட்டு நம்ம வாழ்க்கை பயணத்தை கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப்பாக எடுத்துகிட்டு போகணும். நம்ம கண்டிப்பாக நம்மளால செய்ய முடியுங்க. ஒரு பிச்சைக்கார பெண் கூட ஒரு தகுதி இருக்கு. அதை வந்து யோசிங்க. நான் நடுத்தரமான பெண்களுக்கு நிறைய இந்த மாதிரி ஒரு உபகரணம் சொல்லியிருப்பேன். என்னால் வந்து முடியறது இந்த ஒரு உதாசனம் தான், இந்த பேச்சு தான் என்னால் முடியும். நானும் அந்த நிலைமையில இருந்து ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு என் தகுதியை நான் உயர்த்திக்கிட்டேன். அதனாலதான் இன்னைக்கோ ஒவ்வொரு பெண்களுக்குமே நான் வந்து இந்த மாதிரி ஒரு பேச்சுங்களை, அதாவது இந்த பேச்சையே நான் சமர்ப்பிப்பேன். கண்டிப்பா சொல்றேன், எல்லா பெண்களுக்குள்ளும் ஒரு திறமை ஒழிஞ்சிட்டு இருக்கு. அந்த திறமையை நீங்க வெளிப்படுத்தி முன்னேற்ற பாதையை எடுத்துட்டு போங்க. நான் அதுதான் சொல்லுவேன். அதே மாதிரி வந்து கஷ்டம் கஷ்டம் அப்படின்றத நினைக்காதீங்க. கஷ்ட காலம் இருந்தாதான் நம்ம வெற்றி பயணத்தை அடைய முடியும். அதனால கஷ்டத்தை மட்டும் என்னைக்கும் கலங்காதீங்க. கஷ்டம் வந்தா நம்ம வெற்றி பாதையை அடைய போறோம் அப்படின்றத முழுமையா யோசனை பண்ணுங்க. கண்டிப்பா நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து தீபாவளி சீசன் வந்துருச்சு. பிஸ்னஸ் பண்றவங்க எல்லாம் கொஞ்சம் அதாவது வந்து நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்றத திறமையை யோசிச்சு நீங்க ஒவ்வொரு பெண்களும் வந்து பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிங்க. தீபாவளி டைம்ல ஏதோ ஒரு நம்மளுக்குள்ள ஒரு சக்சஸ் ஆகும். நான் 100 டிப்ஸ் சொல்லியிருப்பேன். அந்த 100 டிப்ஸுக்குள்ளவும் ஒரு அர்த்தமும் அடங்கி இருக்கும். உங்களுக்கு வியாபாரத்திலையும் ஒரு தெளிவு பிறந்திருக்கும். கண்டிப்பா அந்த வியாபாரத்தையும் நீங்க பின்பற்றுங்க. கண்டிப்பா முன்னேற்ற பாதையை அடைவீங்க. அது மட்டும் இல்லாம இந்த நாளடியில வந்து ஒவ்வொரு பெண்களும் சோர்வடைஞ்சு போயிடுறாங்க. அது ஏன் அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியல. அவங்கவுங்க குடும்பத்துல எவ்வளவோ சூழ்நிலை, எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவோ துன்பங்கள் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற ஒரு பெண்களுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த மாதிரி சோர்வடையாதீங்க. உங்களுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சியை வளர்த்துக்கிட்டு நீங்க முன்னேற்ற பாதையை நீங்க கண்டிப்பா அடைவீங்க அப்படின்றது என்னுடைய வேண்டுகோள். அதே மாதிரி என்னுடைய பிசினஸ் பத்தி நான் 100 டிப்ஸ் சொல்லியிருப்பேன். அதுல ஒரு 17 பேர் எனக்கு வந்து சொல்லியிருக்காங்க, அந்த பிசினஸ்ல நான் பயன்பெற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப மிக்க நன்றி. அதே மாதிரி ஒவ்வொரு பிசினஸும் நீங்க வந்து நம்மளால முடியாது அப்படின்றது இல்லை. பிசினஸ்ன்றது வந்து பெரியவங்களுக்கு, அதாவது பெரிய பெரிய பிசினஸ் பண்றவங்களுக்கு தான் பிசினஸ்ன்றது இல்லை. சின்ன தொழில் பண்ணா கூட அது நம்மளுக்கு பிசினஸ் தாங்க. அதை யோசிச்சு பின்பற்றுங்க. பாய். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.